கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நான் எந்த விழாவிலையும் கலந்துக்கல. அது காரணம் இப்போ சொல்லிட்டாங்க, நம்மளை கடத்திட்டாங்க. இரவின் விழிகள் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆர்டினரியான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நான் ஒரு சாதாரணமாக தான் உட்காந்தேன். ஆனால் உண்மையாலுமே மிரட்டிட்டாங்க. மேக்கிங் இஸ் வெரி குட், ஆல் தி பெஸ்ட். இது ப்ரொடியூசரும் டைரக்டரும் 2 பேரும் சேர்ந்து நடித்து இதில் வந்து இந்த மாஸ்கை போட்டது ஒருத்தர், மாஸ்கை போட வச்சவர் ஒருத்தர் நினைக்கிறேன். கரெக்டா? அவர் தான் மாஸ்கில் இருக்கிறவர். ஆமாம், 2 பேரும் பண்ணுற லொல்லு ஜாஸ்தியாக இருக்கும் போல் இருக்கு படத்தில். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க மேக்கிங்கு. நம்ம கேமராமேனை சொல்லாமல் இருக்க முடியாது. நல்லா பியூட்டிஃபுல் ஷாட்ஸு. அந்த லொக்கேஷனில் எடுக்கிறது ரொம்ப டஃப், காட்டில் போய் எடுக்கிறதெல்லாம். அதுலேயும் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு ஃபோட்டோகிராஃபி. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இந்த படத்தினுடைய கருவு கேட்டாற் போல் அந்த சஸ்பென்ஸு, த்ரில்லரும், இந்த பேங்கு நல்லா கலக்கியிருக்கீங்க. பாடலும் நல்லா இருக்கு. 2 1.5 பாட்டு தான் போட்டிங்க, 5 பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த 3.5 பாட்டு இவங்களே வச்சுருக்காங்க போல இருக்கு. அந்த 3.5 பாட்டு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா. எனக்கு பாடல் பார்க்குறதுல ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த ஹீரோயினுங்களெல்லாம் அதை நல்லா பார்த்துருக்கலாமேன்னு ஆசை தான், வேற ஒன்றும். அவங்களுக்கும் அதான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சாயந்தரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான விஷயம் கிடைக்கு பாருங்க. ஆமான்றாரு பாருங்க நம்ம அண்ணன். வந்த உடனே நம்ம போஸ் வெங்கட் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான திரை உலகத்தை சேர்ந்தவர்களுக்கு, திறமையானவர்களுக்கு வழங்கியிருக்கும் குழுவில் தம்பி இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு கரவோஷத்தோட நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறது எங்கள் இயக்குநர்களுக்கு. நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நம்ம லிங்குசாமி, வெங்கட் பிரபுவா, எஸ்.ஜே. சூர்யா, அப்போ விக்ரமன் அவர்களுடைய துணைவியார், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு நான் விக்ரமன் சார்பிலேயே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில். ஏன்னா இந்த மாதிரி தேர்வுக்குழுவில் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். சாதாரண விஷயம் இல்லை, சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை. நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 15 நாளாக ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கிற குழுவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய படங்கள், நல்ல படங்கள் வந்தது. ஒரு பெரிய குறை வந்து தமிழ்லேருந்து எந்த படமும் வரல. ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் கூட்டமே வர்றதில்லைன்றாங்க. ஏன் திரையரங்கத்துக்கு கூட்டம் வரல? இப்போ இன்றைக்கி அதுதான் மெயின் மேட்ரு. படங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வர்றாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் புதுசாக ஏதோ முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும், ஒரு பெரிய விடியலை உருவாக்கணும், ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து முடித்த கடைசியில் பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய படத்துக்கு கூட ஒரு ஊரில் வெறும் 9 பேர் தான் தியேட்டரில் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி இப்போ டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார், வெறும் 9 பேர் தான் சார் உட்காந்துருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் அந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரியறதில்லை எந்த தியேட்டரில் ஓடுதுன்னு, எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும், பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வெங்கட் எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட வேண்டும், அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு
நீங்கள் தேட்டரு வந்து 100 தேட்டர் கூட கொடுக்க வேண்டாம், ஒரு 50 தேட்டர் கொடுத்தாலும் அந்த தேட்டரில் காலை காட்சியிலேருந்து இரவு காட்சி வரையிலும் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை நம்ம உருவாக்கணும். நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம காலத்தில் கூட நம்ம பொன்னுமணின்னு ஒரு படம், அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 16 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ராஜ்கிரண் சார் படம், பி வாசு சார் படம், என்னோட படம், வாசு சார் படம், இந்த மாதிரி நிறைய படங்கள். அந்த 16 படங்களில் பார்த்தீங்கன்னா, முதல் வாரம் அப்போல்லாம் வந்து விமர்சனம் உங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 4, 5, 6ன்னு இந்த மாதிரி போடுவாங்க. அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு படம் இருக்கும். 2வது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு 50 தேட்டர், 60 தேட்டர், 40 தேட்டர், 70 தேட்டர், பெரிய படங்களுக்கு 80 தேட்டர் கொடுப்பாங்க. 2வது வாரத்தில் வந்து முதல் வாரத்தில் முதல் இடத்தில் இருந்த படம் வந்து 2வது இடத்துக்கு போயிடும். அது 2வது 3வது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும். எவ்வளவு அழகா இருந்தது பாருங்க. இது எப்படி நடந்தது? அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்களில் அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்துவிட்டு எது மிகச்சிறந்த படம், எது சிறந்த படம், அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவங்க போய் மவுத் டாக் போய் 5வது இடத்துல இருந்த பொன்னுமணி முதல் இடத்துக்கு வந்தது. முதல் இடத்துல இருந்த பார்த்திபனுடைய படம் உள்ளே வெளியே, அது 5வது இடத்துக்கு போகுது. 2வது இடத்துக்கு அரண்மனை கிளி. இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆனா அந்த 16 படங்கள்ல 12 படங்கள் வெற்றி படங்கள் தான். அந்த 12 படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோட அவங்களுக்கு காசு வந்தது. அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம், தியேட்டருக்கும் லாபம், தயாரிப்பாளருக்கும் லாபம். அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்ட வைக்கிறதுனே தெரியல. இயக்குனர் சங்கத்தோட தலைவருங்கிற முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதாக இருக்கு. அதை யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு, சினிமாக்காரங்களோட ஓட்டு. ஏன்னா அந்த சினிமா மீண்டும் வந்தால், இங்கே இருக்காங்க பாங்க இத்தனை பத்திரிகையாளர்களோட வாழ்க்கை, தொழில்நுட்ப கலைஞர்களோட வாழ்க்கை, ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேர்களோட வாழ்க்கை தொடர்ந்து பலப்படும். இன்னைக்கு உலக அரங்கத்துக்கு ஒரு சினிமா போகிற தேர்வுக்குழுவில் இருக்கும்போது நான் போய் முதல்ல தேடி பார்த்தது தமிழ் படம் வந்திருக்கான்னா தமிழ் படம் வரல. அதே எனக்கு மிகப்பெரிய அப்செட். நம்ம தமிழ் படம் எங்கே நோக்கி போய் பார்த்தா 4 தெலுங்கு படம் வருது, 4 கன்னட படம் வருது. எங்கே போச்சு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி? எங்கே மிஸ் ஆகுது? எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம்? தமிழ் சினிமாவை காக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இந்த மாதிரி இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு சரியான தியேட்டர்களை கொடுங்க. இந்த தியேட்டரில் படம் ஓடுது, ஒரு 4-5 நாள் ஓட வச்சாதான் அது 4-5 நாளாக அந்த படம் ஓடுதேன்னு சொல்லி ஒரு 10 பேர் வருவான். 10 பேர் 100 பேராக வாய்ப்பு இருக்கிற திரைப்படங்கள் நிறைய கடந்த காலங்களில், கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு 12 படத்தில் ஒரு 10 படம் நானே பார்த்தேன். அதில் 7-8 படம் நல்லாவே இருந்தது. ஆனால் எந்த படமுமே ஓடல. ஸோ நம்ம தமிழ் திரை ரசிகர்களே, நான் அவங்கள தான் கெஞ்சணும், தயவு பண்ணி எல்லா படத்தையும் போய் பாருங்கள். பெரிய படம் வருதுங்கிறதுக்காக உங்கள் காசை சேர்த்து வச்சு டிக்கெட்டுக்கு 150 ரூபா கொடுக்குற டிக்கெட்டுக்கு போய் 1500 ரூபா கொடுத்து படம் பார்க்குறத விட்டுட்டு இந்த 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு காட்டுற இந்த சின்ன படங்களை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன் போயிருந்தப்போ என் குழந்தை அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டோக்கன் வச்சுருந்தாங்க. இது என்னம்மா டோக்கனுன்னு? வாங்க டேடி சினிமாவுக்கு போனான்னு. ஏன்னா
இந்த ஒரு டோக்கன் வந்து இந்த மாதத்துக்கு நம்ம 10 படம் பார்த்துக்கலாம். இந்த தேட்டரில் கொடுத்துட்டாங்க. அந்த தேட்டரில் ஓடுற சினிமா 10 சினிமாவை ஒரு மாதத்துக்கு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு 10 படம் நாங்கள் தேட்டரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிக்கெட்டை கூட தேட்டர் அதிபர்கள் விற்கல. எந்த படம் ஓடினாலும் போய் பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். இது எப்படி இருக்கு? ஏதோ ஒன்று செஞ்சு சினிமாவை காப்பாற்றுங்க, காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருங்கன்னு சினிமாவை காப்பாற்றும் வல்லமை படைத்தவர்களுக்கு எனது வேண்டுகோளை வைத்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கனவோடு எடுத்திருக்கிறார்கள். பார்த்திபன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லை? அந்த மேக்கிங் ஸ்டைல் தெரியுது. இந்த படத்தில் நீங்கள் சொல்ல வர்ற கருத்து நல்ல கருத்து. நீங்கள் அது குறிப்பிட்டு சொன்னீங்க. இன்னும் பெண்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படித்தான் இருக்கு. எல்லா நான் இன்றைக்கு மட்டும் சொல்லலை. இவர் சொன்ன மாதிரி 47லேருந்து இன்னைக்கு வரையிலும் என்றைக்கு ஒரு பொம்பளை தனியாக மிட் நைட்டில் சுதந்திரமாக போயிட்டு வராளோ அன்றைக்கி தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம்னு சொன்னாங்க. அந்த சுதந்திரம் இன்னும் கிடைக்கல. ஏன் பகல் நேரத்திலே தனியாக போக முடியாது போல. ஆக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை அனைவரும் ஆதரியுங்கள். அது தொடர்ந்து நம்ம ஆதரிக்கிறவங்க இங்கே தான் இருக்காங்க. நிச்சயமாக இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுவாங்க. இந்த படத்தை பற்றி பரபரப்பான என்ன நிறைய பேர் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம பீரியட்லலாம் எப்படின்னா ஷூட்டிங்க்கு போகும்போது இருந்து ஸ்டில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டில்ஸே லீக் பண்ண மாட்டேன்றாங்க. என்னமோ ஒரு பேரை சொல்லி ஃபஸ்ட்டு லுக்கு. என்னங்கடா ஃபஸ்ட்டு லுக்கு? இப்படி எல்லாம் சொல்லி ஏமாற்றிட்டு இங்கிலீஷ்காரன் ஸ்டைலை மட்டும் ஃபாலோ பண்ணால் பார்த்தாது. நம்ம ஊரில் நமக்கு என்ன சாப்பாடோ அது அந்த மாதிரி பரிமாறினா தான் நம்மளுக்கு அது ஏற்ற மாதிரி ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகும்போது ஃபஸ்ட்டு வீக்கில் என்னென்ன ஷூட் பண்ணுறோமோ என்னென்ன இதுக்கோ அதுக்கெல்லாம் அனுப்புனீங்கன்னா அவங்கெல்லாம் அழகாக போடுவாங்க. ஒவ்வொரு படத்தை பற்றி எழுதுவாங்க. ஒரு 20 தடவையாவது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம். அந்த முறைகளை எல்லாம் திரும்பி கொண்டு வாங்க. இவங்ககிட்ட நிறைய வேலை வாங்கலாம். அவங்க ரெடியாக இருக்காங்க. கூப்பிட்ட என்னடா நீ வாங்க கொஞ்சம் பேச. அது நீ பேசுனா இன்னும் பரபரப்பாய். அதை ஹீரோக்கள் பார்க்கறது இல்லை, ஹீரோயின் பார்த்துறாங்கல்ல. ஒன்று நிறைய ஹீரோயின் போட்டோவா போட்டுட்ருக்கீங்க. அவர் ஹீரோவை போய் பார்க்கறதே கிடையாது, இவர் பார்க்கறது இல்லை. பாதி உண்மை இருக்கு அதில், நீங்கள் சொன்னதில். அதை நான் சொல்கிறேன், நம்ம ஹீரோக்களை விட்டுருங்க. அட்லீஸ்ட் இயக்குனர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படம் எடுக்கும்போது அப்பப்போ அந்த ஸ்டில்ஸை கொண்டு வந்து அப்பப்போ பரபரப்பாக அதை வெளியிட்டுட்டே இருக்கணும். அது என்ன எடுத்துகிட்ருக்குறீங்க, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த ஊரில் ஷூட்டிங் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களே இப்போ இவங்களுக்கு யாருக்கும் தெரியுதில்லை. படம் இந்த மாதிரி போட்டு ஆடியோ ரிலீஸுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆடியோ ரிலீஸுன்னு இல்லை. உண்மைதானே இது? அதான் இது அநியாயமாக இருக்குது. நம்மளும் சரியில்லை. அதனால் நம்ம மேக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே தவிர இன்றைக்கி பப்ளிசிட்டிக்கு வந்து எல்லாம் ஒரே டைமில் வந்து நீங்கள் தான் உங்கள் கையில் தான் படம் இருக்குது, உங்கள் கையில் தான் படம் இருக்குன்னு சொல்லி அவங்க கையில் என்னத்தை இருக்குது? பாவம் ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுத போகிறாங்க. அப்புறம் போட்டு அவங்கள போட்டு நம்மளை யூடியூபர்ஸை திட்டுறோம். அது வேறு ஒரு பக்கம். அவங்கள ஏதோ ஒன்று அவங்க பண்ணுறாங்க, ஏதோ தப்பாவது நம்ம படத்தை பற்றி சொல்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. ஆக இந்த படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி கொடுங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம்ம பேரரசு இருக்கார், என் சார்பாக அவர் நிறைய பேசுவார். அதுக்கப்புறம் என்ன, நீ ஹீரோயின்கள்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றியெல்லாம் நீ பேச வேண்டியிருக்கு. நான் யார் பேரையும் சொல்லலைப்பா, உனக்காக சந்தோஷப்படு. ஹீரோயின்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ஓமை வீடுகள் மாதிரி பெரிய வெற்றி அடையணும். பெரிய சந்தோஷம். மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்போ தான் சொன்னார், எங்கள் கட்சிக்காரரான்
என்ன காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க. அப்பவே நினைச்சேன் நான் இதுக்குள்ள ஏதோ உள்குத்து இருக்கேன் அப்படின்ட்டு. நீங்க வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு நேற்று தானே முந்தா நேற்று சாரி இந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் ஓடி வந்து வரவேற்றாரு. நான் ஒரு யார் ஒரு நடிகர் சங்கத்தை வரவேற்கிறப்ப டேரக்டரு சார் உங்களுக்காக தான் நின்றுக்கிட்டு அப்போ தான் தெரிஞ்சு சார் இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு. வாழ்த்துக்கள் மகேந்திரன், ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. வில்லனாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை வில்லன் கூட பண்ணியிருக்கலாம். ஒன்றும் வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. கலைஞரில் நீங்கள் அண்ணா ஆர்வி என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க. நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க. அதில் அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போனார் சினிமா அப்படின்ட்டு, அந்த ரிலீஸ் பற்றி. இப்போ ரிலீஸ் அப்படின்னோடனே திமுக காரன் பக்கம் டக்குன்னு திரும்பிடுவாங்க. நானே பேசியிருக்கேன் நிறையா. ரிலீஸ்னோடனே ஏன் அந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின்ட்டு சொன்னாங்கன்னா ஏன் ஏடிஎம்கே பீரியடில் ரெட் ஜெயின் படம் பண்ணலையா? அந்த 10 வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. உடனே இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே 1000 தேட்டர் 800 தேட்டர்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியதான் தெரியும். பட் இந்த பக்கம் திரும்புவாங்க. பட் இது ஹேப்பன்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பட் அதுக்குள்ளே ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி 12 படம் இப்போவும் தான் வருது. நமக்கே அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது. சார் ரிலீஸ் ஆனப்போ 2 வாரம் படம் ஓடிட்டு இருந்தது. 253 தேட்டர் ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க. அப்புறம் 2வது வாரம் 180 சம்திங் போச்சு. ஆனால் 3வது வாரம் படம் இல்லை. அந்த பெயின் எனக்குமே இருக்கு. பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த நான் ஒன்றும் கேட்டேன், ஒரு 25 நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன். இல்லை ஒரு 50 நாள் விட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கொடுங்கன்னு கேட்டேன். பட் கொடுக்க முடியல. அது ஒரு காலத்தில் படத்தை 50 நாளோ 100 நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்லை. பட் அவங்கள குறை சொல்கிற அதே சமயத்தில் ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதான் இன்னொரு 1 வாரம் 10 நாளில் ஓடிடியில் வந்துருமே, இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி 10 நாள் 12 நாள்னு மாறி போச்சு. ஸோ நம்ம அதை நம்ம அது மேலே கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. கிளைமிங் ரைட் ஆர் ராங்? கிளைம் பண்ணுவோம். சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம். 50 நாள் 60 நாள்னா சார் சொன்னாங்க 60 தேட்டர் எங்களுக்கு வரும், 60 தேட்டர் இன்னொருத்தருக்கு போகும், 60 தேட்டர் இன்னொரு தேட்டர் போனால், ஸோ 50 தேட்டரோ 60 தேட்டரோ ஷோஸ் வந்து 3 ஷோவோ 2 ஷோவோ இருந்ததுன்னா அது 50 நாளோ 60 நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும். அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் 10 ரைட், அந்த டாப் 10ல் வந்து 1 2 3 நாள் சொல்கிறதுக்கே 5 6 வாரம் 7 வாரம் 8 வாரம்லாம் எடுக்கும். இப்போ அது இல்லையே. படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன 2வது ஷோலே எழுதிடுறாங்க. 3வது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாராக இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது. 4வது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே, அடுத்த நாள் காலையிலேயே தேட்டர் இல்லை, தூக்கிடுறாங்க. ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர, இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விஷால் சார் பேசியிருந்தார், சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் இனிமேல் வராதிங்க அப்படின்னு. உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன், நேரடியாகவும் போய் சந்தித்தேன், இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தேன். பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா, சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாரா இருங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அதை அவர் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டார். அவர் உஷாரா இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அது ராங் இஸ் ராங், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் உண்மை என்னன்னா, சின்ன படம் எடுக்கிறவங்கள்ட்ட கேட்கறது ஒன்று தான், இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷனை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும். முதல் கேள்வி, அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டியது, என்ன காரணத்துக்காக இவன் தேட்டருக்கு வரணும், என்ன மோட்டிவ் கிரியேட் பண்ணுறீங்க தேட்டர்ஸ்க்கு அவன் வர்றதுக்கு. அப்போ எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாமல் வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காமல் இருக்கிறது யார் மேலே மிஸ்டேக்கு? ஈவன் மீ, ஈவன் யூ, ஈவன் எனிபடி, யாராக இருந்தாலும் அவனை உள்ளே வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ். ஸோ இனி வர்ற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தால் தான் வருவான். இதுதான் காரணம். இப்போ சொல்லுவாங்க கேஸ்ட் வச்சு படம் எடுக்கிறாங்க, மேபி காரணமாக இருக்கலாம். அவங்க மட்டும் வந்து படம் பார்த்ததுக்கு ஆசா மாறுறதான்னு நினைக்கலாம். மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்காக இருக்கலாம். மேபி அவங்களுக்கான முன்னேற்றமாக இருக்கலாம். மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தாக இருக்கலாம். எனிதிங் ஹேப்பன்ட். பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்ல, காசா மாறுதில்லை. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன்பிட்வீன், இந்த இன்பிட்வீன் அது காசா மாறுறதுக்கும் தேட்டரில் படம் ஓடுறதுக்கான ரீசன், நான் சொல்றது ஒரு ரீசன். ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, இட்ஸ் எ ரீசன். ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன். அவங்க வர்றது ஈவன் இப்போ விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது
ஒரு முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் வந்து தியேட்டர்ல முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது அது போஸ் வெங்கட்டுக்கு வரல, அந்த இசையமைப்பாளருக்கு வரல, ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல, விமல் சாருக்கு தான் வந்தாங்க. ஏன்னா அவர் களவாணியிலேருந்து அவர் ஒரு ஆடியன்ஸை சம்பாரிச்சு வச்சிருந்தாரு, அதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு. ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்போ இந்த படத்துல ஏன்னா இதையும் சேர்த்து சொல்லிடணும். கூடுதலா இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த காரணங்கள்ல இந்த படத்துல ஒன்று இருக்கு. பேய் படம், இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கலந்த படங்கள், சாமி படம், இது யார் நடிச்சாலும் ஓடிடணும் ஒரு கிராமர் இருக்கு. ஸோ நீங்க இந்த கிராமர்ல தப்பிச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் வந்துடும். நீங்க அதுல ஹீரோ யாரு வில்லன் யாருங்களோட பெருசாக பார்க்க மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்கறாங்க, எத்தனை சாங் இருக்கு, 5 சாங் இருக்கா, 2 ஃபைட் இருக்கா, இது என்ன காரணம், என்ன ஜானர் படம், த்ரில்லர். இப்போ த்ரில்லர்னா உள்ள எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பாக்குறது இல்லை, அதுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க. என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு, ஹிந்தியில தெரியாது, அங்கே ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு இந்த படத்தை வித்துருவாங்க. கர்நாடகால தெரியாது, ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு வித்துருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகள்ல அது விற்கிறாங்க. விற்கும் போது ஒரு 25 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா ஒரு பேசிக் பிசினஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்படி ஏதோ ஒன்னாச்சும் வரும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிள்ளைங்க வந்து வீட்டுல படம் வரையும், ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்சு அசலா வரைவான், ஊரே சொல்லும் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கீங்க, அது உண்மை. ஆனா வீட்டுல ஒரு குழந்தை தப்பு தப்பா கிறுக்கும், அப்ப அம்மா சொல்லும் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கேன்னு. அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊரு சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு. அப்பதான் இந்த படம் ஓடும். அப்புறம் நான் படம் எடுத்தேன் ஓடல, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் படம் எடுத்தேன் ஓடல, நான் படம் எடுத்தேன் ஓடலன்னா படம் நல்லா இருந்தா தான் ஓடும். இப்ப படம் நல்ல படம் என்பது வேறு, அது பல விருதுகளை எடுக்கும். 2 படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு, அந்த மாதிரி நிறைய விருதுகள் எடுத்தது, அது திருப்தி தரும், அதுதான் தரும்னு எங்களுக்கு தெரியும். பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேல பிளேமிங் நீங்க வச்சீங்கனாலும் தப்பு. ஈவன் தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்க யார் மேலேயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது. அண்ணே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம், எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட. சமீபத்தில் கூட நடந்துச்சு, ஒரு ஸ்டாரோட படம் வருது, உடனே அந்த சமயத்துல வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறதே நான் பார்த்தேன். அந்த தேட்ல படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டர்ல வருது, சாரி பேப்பர்ஸ்ல வருது, ஒரு 10 நாள் பப்ளிசிட்டி பண்றாங்க. ஆனா இல்ல அது பெரிய படம் வருது, ஏன் பின்வாங்குறீங்க? ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா? பெரிய படம் தான் தோக்குது. சின்ன படங்களை விட அதிகமா தோக்குறது பெரிய படங்கள் தான், அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன் விட்டு கொடுக்குறீங்க? போராட வேண்டியதானே, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓடின படம் லிஸ்டே நான் சொல்லுவேன், நீங்க அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்கள பயந்துக்கிட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி 150 தியேட்டர் 150 தியேட்டர் 100 தியேட்டர் 100 ஷோஸ் 100 200 ஷோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது. தே பிளேட், அவங்க நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க, எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க? நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலா இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. டிக்கெட் நிர்ணயம்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, கவர்மெண்டே இதை போய் பண்ணலான்ட்டு. இதை நான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு? பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம். 10 கோடி இருந்தா 10 கோடி ரூபாய் சொத்து தானே உங்க திரைப்படம். உங்க சொத்தை தூக்கி கொண்டு யார்ட்டையா கொடுப்பீங்களா? உங்க நிலத்தை யார்ட்டையா கொண்டு கொடுப்பீங்களா? யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா? உங்க வீட்டை யார் பேர்லயாவது எழுதி வைப்பீங்களா? படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் பேர்ல எழுதி வைக்கிறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? படம் எடுக்கிறவளுக்கும் 10 கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு. தியேட்டரை பிடிச்சி படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா? அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க உள்ள. பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. 10 கோடி 15 கோடி 5 கோடி 8 கோடி 3 கோடி என்ன வேணா போடுங்க, வாங்க. ஒரு படம் எடுக்கிறாரா, அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் பண்றாரா, அவர் கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க, அப்புறம் வாங்க சினிமாவுக்கு. அப்புறம் தோத்து போயிட்டேன்னு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கத்துக்குங்க. எனக்கு ஆசையா இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன், பண்ண போறேன், சீக்கிரமே பண்ணுவேன். தோக்குறேன்னு ஜெயிக்கிறேன்னு பண்ணுவேன். டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியா. யார்ட்டையாவது தூக்கி கொடுக்க வேண்டி இருக்கு. நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யார்ட்ட கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டி இருக்கு. ஏன் கெஞ்சணும்? இனி வரும் காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்றவங்க படத்தை எடுத்துட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் யாரு பின்னாடியும் ஓடுறீங்க? அப்புறம் திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு, அவர் யாரெல்லாம் இங்க பண்ணல. உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்கு. பயப்படாம படம் பண்ணுங்க, செய்யுங்க. எந்த கண்டென்ட்டுமே இல்லை.
ஆறு மாதத்துலேருந்து போஸ் வெங்கட்லேருந்து கலைஞர் வரைக்கும் எல்லா கண்டட்டையும் கலக்கி கொடுத்தாச்சு. நானே கலங்கி போயிருக்கேன் என்னடா பேசுறதுன்ட்டு. அதிமுக சார்பாக இங்கே வந்து வாழ்த்திய ஆர் உதயகுமார் சாருக்கும், திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ் வெங்கட் அவர்களுக்கும், நாம் தமிழர் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் கலைஞர் அவர்களுக்கும், பாஜக சேரவிருக்கும் அனைவருக்கும், இல்லை அதான் சேர போகிறாங்க மற்றவங்களாம், ஆமாம் சேரப்போ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லாரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசந்துட்டேன். அதில் கதாநாயகி நீமா வாமான்னு சொல்ல அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்க நல்ல நடிகை நிரூபிச்சிட்டாங்க. அவங்க டேரக்டர் மாதிரி மிமிக்ரி, அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க, அங்கேயே சிறந்த நடிகை ஆகிட்டாங்க. வாழ்த்துக்கள், நல்லா மிமிக்ரி பண்ணுறீங்க. அடுத்து கோமல் சர்மா அவர்கள், அவங்க அரசியல் தலைவர்கள் பேசுகிற பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. கலைஞர் சார் சீமான் பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியா எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது, எந்த தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க. நன்றி. முதல்ல பாடல் எல்லாம் ஆரம்பிச்சு மிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசை டச் பண்ணிச்சு. இசைஞானி இளையராஜா சாங்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த பாடகரும் இளையராஜா வாய்ஸு நீதானா? இளையராஜா பயங்கர ரசிகர் போல இருக்கு. ஆமாம், நல்லா இருந்துச்சு சார். ஆமாம், அது அவங்க இசைஞானி பாடுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஃபீல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க நீங்கள் பாடின பாட்டு ஒன்று போடலை, அதை போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு. உதயகுமார் சார் ஃபீல் பண்ணார், இது இந்த படத்தில் இருக்குனாரு. ஆமாம் சார், அது போடலை அப்படின்னாரு. அது இப்போ விட்டாங்க சார், நான் கிளம்புறேன்ட்டார். அது ஃபஸ்ட்டு பேசி போனது காரணமே அவர் எதிர்பார்த்தது இல்லை இங்கே, அதனால கிளம்பிட்டார். நல்லா இருந்துச்சு சாங். ட்ரெய்லர் நான் அந்த உதவி இயக்குனராக சேர்றதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படங்கள் ட்ரெய்லர் தேட்டரில் போடுவாங்கள்ல. அப்படியே ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து வியந்ததுன்னா ஊமை வெளிகள் தான். மிரண்டான், ஏடா இப்படி ஒரு ட்ரெய்லர் ஆகுன்ட்டு. எப்போ படம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சு. அது மாதிரி இரவின் விழிகளும் சில ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேமராமேன் பாஸ்கர் இருக்க வாழ்த்துக்கள் சார். அந்த டாப் ஆங்கிள் அப்படியே அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. ஒளிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அப்புறம் ப்ரொடியூசர் அவரே கதாநாயகன், அவர் பேர் வற்புறுத்தி போட்டுட்ருக்காரு ஹீரோவா. ஆமாம், அவர் சிலது கதைக்கு தேவைப்படும். சில முகங்கள் வந்து இப்போ என் ராசவன் மனசில் வந்து அதுக்கு ராஜகிரண் தான், வேறு யாரும் இந்த நல்லி எலும்பு கடிக்க முடியாது, அதுக்கு அவர் தான். அது மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன். அழகா சிவப்பா அதெல்லாம் அது வேற. இந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப அதிகமாக முகமுடி போட்டு வந்துட்டிய, அங்கேயும் கொஞ்சம் உஷாராயிட்டார். அவர் ஃபுல்லாக தாங்க மாட்டாருன்ட்டு முகமுடி போட்டு எப்போ கட்டணுமோ எப்போ கழட்டிட்டார். டயருக்கு விவரமான ஆள் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் சிக்கல்னால் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது நாட்டிலே, ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அது எப்போ கலைய போகிறோம் தெரியும், 2026 கலையும் எல்லாத்தையும். ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஆனால் சிக்கலுங்கிறது எங்கள் ஊர் நம்மளை மாதிரி தான், ஊர் பாசம் உள்ளவர். ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு.
த்ரில்லர் மூவி, நல்ல கண்டென்ட். சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது. நம்ம சொல்லிக்கிருக்கோம், அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க, பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகர் பெண், பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண், புதுமை பெண், நம்மளாம் சொல்லிக்கிறது தான். அப்படியே இன்னைக்கு பெண்கள் மாதிரி கேவலமான இது இல்லை. சொன்ன மாதிரி அதுக்கு சொன்னார், நைட்டில் போனால் தான் சுதந்திரம்னா பகலே போக முடியல. அன்னைக்கு சொன்னாங்க, எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ அன்னைக்கு சுதந்திரம்ட்டு. இன்னைக்கு நகை மட்டும் போகாது, கற்பும் குயிரும் கூட இருக்கும். அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இறைவன் விழிகள். நல்ல ஒரு த்ரில்லரும் போது உங்களுக்கு பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை, அப்படியே பண்ணிடலாம். படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது படத்தோட வெளியீடு, சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள், ரிலீஸில் உள்ள பிரச்சனைகள், ஆர் விஜயகுமாரில் சார்லேருந்து போஸ்ட் வெங்கட் சார்லேருந்து கலைஞர் மன்னன் வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. சினிமாவில் உள்ள ஒரு பெரிய இடர்பாடு. இன்னைக்கு படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் முதல் வெற்றியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய சொல்கிறோம், தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க, தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது, ஷோ மாற்றி கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது நம்ம ஒரு தேட்டருக்காரங்களை குறை சொல்லிட முடியாது, தயாரிப்பாளரும் குறை சொல்லிட முடியாது, மக்களுக்கு குறை சொல்ல முடியுமா, அவங்க குறை சொல்ல முடியாது. நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றியடை வச்சுருக்காங்க, எத்தனை சின்ன படம் ஓடி இருக்குது. அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது. இங்கே எங்கே என்ன சிக்கல், என்ன பிரச்சனை, இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்கு தவிர இது ஒரு குற்றச்சாட்டாக ஒரு இதை நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை, முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாக்கும் நினைப்போம், சினிமா நல்லா இருக்கணும் எல்லா தயாரிப்பும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா இயக்கமும் நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இல்லை, நான் நல்லா இருக்கணும், என் படம் மட்டும் ஓடணும், என் படம் ஓடணும் ஓடாட்டேன்ன, என் படத்தை எல்லாத்துலேயும் போட்டு நான் வசூல் வரணும், இத்தனை கோடி வசூல் நான் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசரு எல்லா தேட்டரும் அவர் கவர் பண்ணிடுறாரு, இன்னொரு ப்ரொடியூசருக்கு தேட்டர் வேணுமெங்கிற அவங்க கவலைப்பட்டதில்லை. அப்போ இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம். என் படம் ஓடினால் போதும், என் படம் ஓடினான்னு ஓடாட்டேன்ன அப்படி நினச்சா நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா அணிஞ்சு அதில் நம்மளும் அணிச்சிருவோம். யாரோ சுயநலத்தில் இருக்காங்களோ அவங்களும் அணிச்சிருவாங்க. இது ஒரு பொது பார்வை வேணும். சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்லேருந்து தயாரிப்பாளர்லேருந்து இயக்குனர்லேருந்து எல்லாரும் நினைக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கலைஞர் சார் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதான் சார், பெரிய ஸ்டார் படமும் 5 தேட்டர் தான். வடபழனியில் கமலா தேட்டரில் போட்டால் உதயம் தேட்டரில் போடக்கூடாது, ஏஎம் ராஜேஸ்வரி, காசி, எஸ்ஆர் பங்கஜம் இதில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. உதயத்தில் போட்டால் கமலா, அந்த சுற்றில் இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது. அது மாதிரி அங்கே அபிராமியில் போட்டால் ஆல்புட் போடக்கூடாது, தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. இப்போ பெரிய படங்கள் சென்னையில் எத்தனை தேட்டர் இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான். அதனால் அது இனிமேல் 50 நாள் 100 நாள் ஓடுறதுலாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் உங்களுக்கு 3 நாள் 1 வாரம் கலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து 2வது வாரம் பார்த்தா தேட்டரில் ஆள் இல்லை. இதில் ஒன்று என்ன, இந்த விமர்சனம் பற்றி சொன்னாங்க. ஒரு காலத்தில் அப்போ தான் ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலோ, ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆனால், அது முக்கியமாக இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும்போது, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில வாரப்பத்தியில் வர விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த வாரம் வரலைன்னா அடுத்த வாரம் வரும்ட்டு அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க.
அடுத்த வாரம் இல்லைன்னா 3வது வாரம் வந்து இந்த புக்குக்கு வாங்கி பார்ப்பாங்க, இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் வந்திருக்கான்ட்டு. 3வது வாரம் இல்லைன்னா அந்த பத்திரிக்கைக்கே இவங்க தொடர்பு கொண்டுருவாங்க, என்ன சார் படத்தோட விமர்சனம் போடலன்ட்டு. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க, ஒரு பத்திரிக்கையில் போடலாம் ஏங்குனாங்க. இன்னைக்கு சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்புறது ஏன் அவங்களே விமர்சனம் பண்ணுறாங்கன்றது. சார் ஒரு சில ஆட்கள் வன்மத்தை கக்குறவங்க, வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர், அவங்களாம் அவங்களுக்கு இப்போ விமர்சனம் பண்ணும்போது இந்தெல்லாம் என்ற நம்ம படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கிற கவலை இன்னைக்கு இருக்குது. விமர்சனத்தில் சில படத்தை போச்சுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக வன்மத்தை கக்குறால விமர்சனத்தை தான் இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலையை நம்புது. இன்னைக்கு நல்லபடியாக விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு இதாக தெரியல, திட்டணும், ஹீரோ திட்டணும், டேரக்டர் திட்டணும், இவன் மடையன் அவன் திட்டினா அது சந்தோஷமா இருக்கு. சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் சினிமா கிடைச்சி இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். இன்னொன்று, இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும், ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்காத வெற்றி இல்லை, அவர் பார்க்காத புகழ் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு படம், சிறிய படங்கள் நல்ல படமாக இருந்தால் அந்த யூனிட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறார் சார். யார் சார் வாழ்த்துறாங்க? இங்கே ஏதோ சிறிய படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்த நாள் அந்த யூனிட்டை போயிடுறாங்க. அழகா அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு ஸ்டில்லுக்கு போஸ்ட் கொடுத்து, ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை பல பேர் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படையப்பான்னு தெரியல, வெற்றி விழா, அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு. பொற்காலம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு செயின் போறாரு. எந்த ஹீரோவுக்கு மனசு வரும்? அவங்க வெற்றி விழாவில் அவங்கள பற்றி பேசணும், அவங்கள பற்றி பொழுது பேசணும், அந்த படத்தை பற்றி பேசணும். ஆனால் ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம், இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவர் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் அழைச்சி வாழ்த்துட்டாரு. நான் சொல்கிறேன், இதே மாதிரி உச்சத்தில் இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம், நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தா, நீங்கள் சினிமாவுக்கு நல்ல நினச்சி அந்த யூனிட்டை கூப்பிட்டு வாழ்த்துங்க. இல்லையா, இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுங்க. இது நீ சினிமாவுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம கோடிக்கணக்கு சம்பாதிச்சிட்டோம். அதுக்காக நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம், உங்களுக்கு பிடிச்சதா பாராட்டுங்க. இன்னைக்கு அது தேவை சார். இன்னைக்கு சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி இப்போ வளர்ந்தவங்க, சிம்மாசனம் உட்கார்ந்துருக்கவங்க, நம்ம ஒரு காலத்தில் இந்த மாதிரி சின்ன படத்தை நடிச்சு தான் பெரிய ஆள் ஆயிருக்கோம். இது மிகப்பெரிய, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி. சிஸ்டர் மனோகர் சார், ஆமாம் அவங்க, ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமேக்ஸு நான் ஒரு ஃபுல் செட்டப், பெரிய க்ரௌடு, வில்லன் பக்கத்தில் ஒரு காமெடி பண்ணணும், ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியாக திருப்தி இல்லை. அவர் அது வரைக்கும் அவர் நடிக்க கூப்பிடலண்ணா. படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிருக்கேன், என்னடா அப்படின்னு எனக்கு திருப்தி இல்லை. அப்புறம் இது கரெக்டாக அப்புறம் டக்குன்னு பொறுத்திடுச்சு எனக்கு, சிசர் முகம் கரெக்டாக இருப்பார் அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி, சார் அவரை கூட்டுவாங்க சார். காலை ஷூட்டிங்காக 10-11 மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸு டைலாக், உங்கள் டைலாக் தான் பயங்கர கிளாப்ஸ் நடந்துச்சு. ஆமாம் அங்கேயே பாருங்கள், தளபதி யூக்கல் பண்ணியிருக்காரு அவர்.
நன்றி. இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அனைவரும் பேரு புகழும் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.